இயேசு கிறிஸ்து படத்தை விடவோ உங்களுக்கு என்ன கடவுளை நீங்க நம்புறீங்க, அந்த படத்தை விட இந்த லாடத்துக்கும் குடுவைக்கும் மகத்துவம் இருக்கான்னு நீங்க நம்புறீங்களான்ற கேள்வி இருக்கு இல்லைங்களா? இன்னொரு முக்கியமான வீடியோ காமிக்கிறேன் சார். எனக்கு இந்த வாசல்ல மாற்றுறது வேணும். அந்த நூல் சுத்தி இருக்குல்ல கண்ணு வச்சு, அது இப்ப கையில இருக்கா? பணம் போட்டு விட சொல்றேன். இருக்குமா, வாங்கிக்கலாமா? நல்லா இருக்கியா? எனக்கு இந்த வாசல்ல மாற்றுறது வேணும். அந்த நூல் சுத்தி இருக்கும்ல கண்ணு வச்சு, அது இப்ப கையில இருக்கா? பணம் போட்டு விட சொல்றேன். இருக்குமா, வாங்கிக்கலாமா? நல்லா இருக்கியா? அதனாலதான் இது இங்க இப்ப கேக்குற, இல்லன்னா கேட்க மாட்டேன்னு. கெட்ட ஆத்மா வந்தது நைட்டு, ஆனா வீட்டுக்குள்ள வரல, வெளியே நின்னுக்குச்சு. அது நான் பார்த்தேன். இவங்க நம்பரை எடுத்துக்கங்க, இல்லைன்னா இவங்க நேரில் போய் வேணா கேமரா தூக்கிட்டு போய் பாருங்க. அப்படி எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்கான்னு பாருங்க. நான் திருப்பி சொல்றேங்க, இது வந்து பக்தியும் கிடையாது, ஆன்மீகமும் கிடையாது. இது ஒரு சிலர் நம்புறாங்க. மதிமயக்கி மூலிகைன்னு ஒன்று சொல்றாங்க சார். அப்படின்னா என்ன சார்? எல்லாருக்கும் வணக்கம். ஓம் நம சிவாய. இன்றைக்கி நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்திருக்கிறது மதிமயக்கி மூலிகை. இந்த மூலிகை பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு உபயோகப்படுத்தலாம். கேஷ் பட்டி, கல்லாப்பட்டி, அப்புறம் பர்ஸில் அதை வச்சுக்கலாம். ப்ளஸ் நிறைய மாந்திரிக விஷயத்துக்கு இந்த மதிமயக்கி உபயோகப்படும். டிவிஎஸ் ஓனர் இருக்காரு, அவர் வேறு வச்சு சம்பாரிச்சாரா? அவர் கம்பெனி வச்சு சம்பாரிச்சாரு. இப்போ நீங்கள் வேறு ஊற்றி சம்பாரிச்சா எவனா சொல்லணும். இந்த கதையை படிச்சுட்டு தான் இவங்க இந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எதுவும் இல்லைங்க. அப்போ குபரர் பொம்மை வச்சாலும் சரி, யார் பொம்மை வச்சாலும் சரி, உங்களுக்கு எதுவுமே வரப்போறது இல்லை. ஏன்னா நான் சொல்றது, கடவுள் படத்தை வைக்கிறீங்க, அதுக்கே வரல. லாடத்துக்காக வரப்போதா போல இருக்கு. சிவன் படத்தையோடையோ, முருகன் படத்தை விடவோ, இயேசு கிறிஸ்து படத்தை விடவோ உங்களுக்கு என்ன கடவுளை நீங்க நம்புறீங்க, அந்த படத்தை விட இந்த லாடத்துக்கும் குடுவைக்கும் மகத்துவம் இருக்கான்னு நீங்க நம்புறீங்களான்ற கேள்வி இருக்கு இல்லைங்களா? இன்னொரு முக்கியமான வீடியோ காமிக்கிறேன் சார். அதைங்க. எனக்கு இந்த வாசல்ல மாற்றுறது வேணும். அந்த நூல் சுத்தி இருக்கும்ல கண்ணு வச்சு, அது இப்ப கையில இருக்கா? பணம் போட்டு விட சொல்றேன். இருக்குமா, வாங்கிக்கலாமா? நல்லா இருக்கியா? எனக்கு இந்த வாசல்ல மாற்றுறது வேணும். அந்த நூல் சுத்தி இருக்கும்ல கண்ணு வச்சு, அது இப்ப கையில இருக்கா? பணம் போட்டு விட சொல்றேன். இருக்குமா, வாங்கிக்கலாமா? நல்லா இருக்கியா? அதனாலதான் இது இங்க இப்ப கேக்குற, இல்லன்னா கேட்க மாட்டேன்னு. கெட்ட ஆத்மா வந்தது நைட்டு, ஆனா வீட்டுக்குள்ள வரல, வெளியே நின்னுக்குச்சு. அது நான் பார்த்தேன். இருந்தாலும் சரி, இதையும் வாங்கி நம்ம மாட்டிட்டோம்னா சுத்தமா நம்ம எல்லா பக்கமும் எதுவும் யாரு எதுவும் பண்ணாலும் நமக்கு பாதிக்காம இருக்கும்ல. அது மட்டும் இருந்தா போதும். நம்ம யாருக்கும் செய்ய வேணாம், அடுத்தவங்க செய்யறது நம்மள பாதிக்காம இருந்தா சரி, அவ்வளவுதான். நம்மகிட்ட சொல்லிருங்க. அதனாலதான் இது இங்க இப்ப கேக்குற, இல்லன்னா கேட்க இது கலசமா? வந்தது. ஓ, என்னமோ சுருட்டுல மாதிரி. ஓ, தகரத்தை சுருட்டி வச்சுக்கிறாங்களா? பானையில சார். ஓகே, அது ஓகே. ஆனா சைடுல ஒரு எந்திரமா? அது மேல ஏதோ எந்திரம் பதிச்சு, அதான் எந்திரத்தை பானையில வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுருட்டி இப்ப எந்திரத்தை வச்சுக்கிறாங்க. கீழே 2 கண்ணு ஆமா, வச்சு, ஏதோ தாயத்தை வச்சுக்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரியான வேலையெல்லாம் பண்ணி இது பாருங்க சார். இது ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, அம்மன் தாயின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து அந்த மாதிரி. நான் திருப்பி சொல்றேங்க, இது பக்தியும் கிடையாது, ஆன்மீகமும் கிடையாது. இது ஒரு சிலர் நம்புறாங்க. இன்னுமே சில வீடுகளில் போய் பார்த்தீங்கன்னா இது மாதிரி எங்கே பட்டாலும் மஞ்சளை வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க நம்பரை எடுத்துக்கங்க, இல்லைன்னா இவங்க நேரில் போய் வேணால் கேமரா தூக்கிட்டு போய் பாருங்க. அப்படி எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருக்கான்னு பாருங்க. ஒன்றுக்கு முன்னாடி இருப்பான், வீட்டில் 1000 பிரச்சனையோடு இருப்பான். அப்போ குடும்பம் பிரச்சனை இருக்கும், எதுவுமே இருக்காது அவனுக்கு. அப்போ இவ்வளோ இல்லாதவன்கிட்ட போயிட்டு நீங்கள் வாங்கி என்ன பண்ண போகிறீங்க? இருக்கிற நிம்மதியும் உங்களுக்கு என்ன ஆயிரும்? போயிடும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை என்பது புனிதமானது, மகத்துவமானது, யூனிக்கானது. அதை நீங்கள் அசிங்கப்படுத்தாதீங்கன்னு சொல்கிறேன். எனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தது இறைவன் ஏதோ பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாரு, அதை என்ஜாய் பண்ணி வாழணும். எனக்கு கிடைச்சதுக்குள்ளே குடும்பம் நடத்த பழகணும். ஒருவேளை அதுக்கு மேலே நான் ஆசைப்பட்டேன் என்ன செய்யணும்னா, ஒரு ஓட்டி பார்க்கணும் எக்ஸ்ட்ரா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் கரெக்டாக சம்பாதிக்கிறதுக்கு வழி சொல்கிறேன். லேடிஸாக இருந்தால் ஒன்றும் படித்தா வேலைக்கு போங்க, இல்லை நான் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் தையல் மிஷின் கற்றுக்குங்க, 2 ஜாக்கெட் தச்சு கற்றுக்குங்க, ஆரி ஒர்க்கு கற்றுக்குங்க, மாவாட்டை கற்றுக்குங்க. ஏன்னா ஒரு காலத்தில் பெண்கள் வீட்டில் புருஷங்கெல்லாம் வெளியே போனதுக்கப்புறம் ஜாக்கெட் எடுத்துப்பாங்க, சேலைக்கு ஓரடிப்பாங்க, கிழிஞ்ச துணி தைச்சு கொடுப்பாங்க, சாயந்தரம் ஆனால் மாவாட்டி கொடுப்பாங்க இல்லைங்களா? இதுதான் சம்பாதிக்கிறதுக்கு வழி. அப்போ ஒன்று நீங்கள் வேலை பார்த்தோ உழைச்சோ நேரடியாக வருமானம் வருவதற்கு வழி பண்ணணும். இல்லாட்டினா நீங்கள் படுத்து தூங்கலாம் அந்த டயத்தில். இது மாதிரி விஷயங்கள் நம்பினீங்கன்னா குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனை வந்துடும். ஏன்னா இது என்ன செய்யுது அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ வேற ஒரு உலகத்துக்கு உங்களை கூட்டு போய் எல்லாத்தையுமே ஏதோ ஒன்று செஞ்சு சரி பண்ண முடியுன்ற நம்பிக்கையை உங்களுக்கு தவறான நம்பிக்கையை கொடுத்து நிம்மதி இழந்து இந்த மாதிரி ஆளுகள் போய் பார்த்தீங்கன்னா அவனுக்கு குடும்பம் சரி இருக்காது. அப்புறம் அவனை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்ற கேள்வி இருக்குது. அதனால் குப்பையில் தூக்கி போட்டு இதெல்லாம் சும்மா பாருங்கள், ஃபன் பாருங்கள். எத்தனையோ வீடியோ பார்க்குறோம் ஜாலிக்காக. அது மாதிரி ஜிபி முத்து பேசுகிறாரு, அவர் பேசுகிறார், இவன் ஒருத்தன் பேசுகிறான்னு சொல்லிட்டு தள்ளிட்டு போகணுமே தவிர இதை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்காதீங்க. நான் திருப்பின்னு சொல்கிறேன்,
சம்பாதிக்கிறது பணம் வர்றது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. அப்படி வரதா இருந்தால் எத்தனையோ கோடீஸ்வரங்கள் இந்த இடத்துல உருவாகிருப்பாங்க. இன்னும் பிச்சைக்காரன் இருக்கிறான், இன்னும் வருமானம் இல்லாமல் இருக்கான், இன்னும் சாப்பாடு இல்லாமல் இருக்கான், எத்தனையோ குடும்பங்கள் வருமானத்துக்கு கஷ்டப்படுது. ஒரு 5000 10,000க்கு எவ்வளோ ஏங்குறோம் நம்ம, இல்லைங்களா? இது இவனுங்கெல்லாம் எப்போ என்னதான் கணக்கில் சேர்க்குது. அப்போ மக்களை தவறாக வழி நடத்துகிறாங்க, அவங்களோட வறுமையை இன்னுமே வறுமையாக்குறாங்க. அவங்களுக்கு சரியான வழிகாட்டு இருந்தால் கூட அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, பொழைச்சிருப்பாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒரு தயிர் சாதம் கிண்டி ஒரு 10 பொட்டலம் போட்டு ஏதாச்சும் ஒரு பக்கத்தில் கம்பெனி ஸ்கூலுக்கு முன்னால் போய் 10 ரூபாய்க்கு விற்றா கூட என்ன ஆயிருங்க, ஒரு 5 ரூபா லாபம் வந்தால் கூட 50 ரூபா கிடச்சிரும். அதை விட்டுட்டு நீங்கள் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், லாடை விற்கிறேன்னு சொல்லி லாடை அடிக்கிறேன்னு சொல்லி நிலையும் அடித்து காலி பண்ணி இதுக்கு ஒரு யந்திரங்கந்திரம்லாம் வச்சு பானைக்குள்ளே சுருட்டி, ஓகேங்களா? அவ்வளோதான் இவங்களுடைய புத்தின்ற மாதிரி. ஆனால் இதை நம்புறவங்க நம்பிட்டு தான் இருப்பாங்க, அவங்க நம்ம இன்னும் செய்ய முடியாது. ஆனால் காமனாக இருக்கிறாங்கிறீங்களா, அவங்க போய் இதை நம்பி மனசை கெடுத்துக்கிட்டு வாழ்க்கை கெடுத்துக்காதீங்கன்னு சொல்லணும். மதிமயக்கி மூலிகைன்னு ஒன்று சொல்கிறாங்க சார், அப்படின்னா என்ன சார்? எல்லாருக்கும் வணக்கம். ஓம் நமக் சிவாய. இன்றைக்கி நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்திருக்கிறது மதிமயக்கி மூலிகை. இந்த மூலிகை பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு உபயோகப்படுத்தலாம். கேஷ் பட்டி, கல்லாப்பட்டி, அப்புறம் பர்ஸில் அதை வச்சுக்கலாம். ப்ளஸ் நிறைய மாந்திரிக விஷயத்துக்கு இந்த மதிமயக்கி உபயோகப்படும். இந்த மூலிகை வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மதிமயக்கான் காடுன்னு ஒன்று இருக்குது, சதுரங்கள்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி ஒன்றும் இல்லை. இது என்னன்னா, அதாவதுங்க சித்தர்கள் மாதிரி சித்தர்கள் கதையில் வரக்கூடிய இந்த இந்திரா சவுந்தரராஜன் நாவல் வேணால் வாங்கி படிங்க, ஒரு 10 நாவல் படிங்க, உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சது. இது மாதிரி விஷயங்கள்லாம் படிச்சிருக்கீங்களா இது வரைக்கும்? அப்படி எதுவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்திரா சவுந்தரராஜன் நாவல்னு சர்ச் பண்ணுங்க. அப்படிதான் ஆரம்பிக்கும். ஒரு பெரிய நாவல். அதில் ஒரு காட்டுக்குள்ள ஒருத்தர் வர, ஒரு மன்னருடைய பேரனா இருப்பாரு, அவர் ஒரு பெட்டி திறப்பார், அதுக்குள்ள ஒன்று வரும் இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சூப்பராக போகும். காட்டுக்குள்ள போய் அங்கே ஒரு வேறு இருக்கும், அந்த வேருக்குள்ள ஒன்று ஒரு பாத்திரம் இருக்கும், அந்த பாத்திரத்துக்குள்ள ஒன்று இருக்குன்ற மாதிரி இந்த கதையை படிச்சுட்டு தான் இவங்க இந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எதுவும் இல்லைங்க. நான் திருப்பியும் சொல்றது, இந்த வேறு ஜாரு இதெல்லாம் எதுவுமே அப்படி வேறு வச்சிருந்தா அவங்க எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருந்தானுங்க. நான் கேட்கறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ டிவிஎஸ் கம்பெனி இருக்கு, டிவிஎஸ் ஓனர் இருக்காரு, அவர் வேறு வச்சு சம்பாரிச்சாரா? அவர் கம்பெனி வச்சு சம்பாரிச்சாரு. இப்போ நீங்க வேறு ஊற்றி சம்பாரிச்சா எவனாச்சும் ஒருத்தன் சொல்லுங்க, இல்லைன்னா இந்த லாடம் வச்சு சம்பாரிச்சு அவர் தான், அவரும் பெருசு சம்பாதிக்க முடியாது. அவர் 15 பேர் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் அவரும் வாங்க மாட்டான். அப்ப நான் சொல்றது, நேரடியாக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்கு வழி பாருங்க, வேற ஷார்ட்கட்டுக்கே போகாதீங்க. இல்லாட்டினா இறைவன்ட்டு போய் சரண் அடைஞ்சிட்டு என்னால் இதுக்கு மேலே முடியல, கஷ்டமா இருக்கு வாழ்க்கை, ஏதாச்சும் ஒரு நிம்மதி கொடுன்னு வேண்டுங்க. இந்த 2 தவிர வேற வழியே இல்லை. அந்த வேண்டுனா கிடைக்கும்னு நான் சொல்லலைங்க, அந்த மனசுக்கு சாந்தியாச்சும் கிடைக்கும்ல. பஸ்ட் ஆகாமல் இருப்போம்ல, நம்ம பஸ்டாக இருக்கு அங்கே போய் பஸ்ட் ஆகலாம், அவ்வளோதானே தவிர காசு என்பது நீங்கள் நினைப்பது போல இந்த மாய மந்திரங்கள் பண்ணால் 5 பைசா வராது. அப்படி 5 பைசா வரதா இருந்தால் இன்னும் இந்த மாதிரி வேறு விற்கிறவன் ரோட்டில் சந்தையில் தான் பொருள் விற்றுக்கிட்டு இருக்கான். அவன்லாம் பெரிய இன்னும் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் போயிட்டு பெரிய பிளாசாக்குள்ளே விற்றுருக்கணும். அப்படிலாம் எவனும் கிடையாது. நான் திருப்பியும் சொல்கிறேங்க, நீங்கள் கஷ்டப்படுறது தயாராக இருக்கணும். காசு சம்பாதிக்கிறதா இருந்தால் நீங்கள் சோம்பேறியாக இருந்தீங்கன்னா இவனுங்களை ஒப்பினால தான் போகணும். நீங்கள் கஷ்டப்பட தயாராக இருக்கணும், நேரடியாக அணுகணும், ஏதாச்சும் ஒரு தொழிலை கற்றுக்கணும், ஏதாச்சும் ஒன்று செய்ய கற்றுக்கணும், ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் கற்றுக்கணும். அதுக்குன்னு நீங்கள் இப்போ எடுத்தோடனே நீங்கள் பிஸ்னஸ் கற்றுக்கணும், நேரடியாக நான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதுக்கு போய் ஒரு 4000 ரூபா கொடுத்து கிளாஸ் போகக்கூடாது. நம்மளுக்கு என்ன வருமோ அதை மினிமமாக செய்ய ஆரம்பிங்க. ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு மினிமமாக செய்யுங்க. அதை வச்சே குரோத் ஆகுங்க. இதுதான் சம்பாதிக்கிறதுக்கு வழி. இதை விட்டு இதை வாங்கி வச்சேன் அதை வாங்கி வச்சேன், அப்புறம் எதுக்கு ஷேர் மார்க்கெட்லாம் நடத்திட்டு இருக்கான், எதுக்கு இவ்வளோ கம்பெனி நடத்திட்டு இருக்கான், இல்லைங்களா? நான் சொல்கிறது புரிஞ்சுருக்கீங்கன்னா, இப்போ ஒரு பெரிய ஷாப்பிங் மால் இருக்குது, ஷாப்பிங் மாலில் வாடகை விட்டு சம்பாதிக்கிறான். எத்தனை பேர் அதில் போய் கஷ்டப்படுறான், பைக் பார்க் பண்ணுறான், செக்யூரிட்டி வேலை, பில்லு போடுற வேலை, டோக்கன் கொடுக்குற வேலை, எவ்வளோ பேர் பார்க்குறாங்க. இவங்களாம் சம்பாதிக்கிறாங்க. இவங்கெல்லாம் எல்லா பேரும் லாடை விற்றுட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? ஆளுக்கு 10 லாடமாக வாங்கி வச்சு அப்போ குதிரை வச்சுருக்க கோடீஸ்வரன் ஏறுற கதையாக இருக்கு இல்லையா? அதுல ஒரு கதை வேற சொல்றாங்க சார், உபயோகப்படுத்தினதே குதிரை கால்ல இருந்து கலட்டினது தான் நாங்க வாங்கி விக்கிறோம்னா எத்தனை குதிரை கிட்ட இருந்து எத்தனை லாடத்தை வாங்கி எத்தனை இல்ல அதெல்லாம் குதிரை லாடெல்லாம் குப்பை மாதிரி கிடக்குங்க. இப்ப எல்லாம் குதிரை குறைஞ்சிருச்சு. நான் சொல்றது இன்னும் ஊர் பக்கம் போனோம்னா இப்ப கொஞ்சம் பேர் வச்சிருந்தாங்க, இப்ப அதுவும் குறைஞ்சிருச்சு. நான் சொல்றது நான் சின்ன வயசா இருக்கும்போது குதிரையா இருக்கும் ஊர் ஃபுல்லா. ஊருக்குள்ள போனோம்னா 10 இப்ப நம்ம ஊர்ல ஆடு மாடு மேயிற மாதிரி நாங்க மலங்காட்டுல வாழ்ந்தோம். எல்லாமே குதிரையா தான் மேயும். காட்டுக்கு 15 குதிரை இருக்கும். அதோடைய லாடம் குப்பையில கிடக்குங்க. அடிச்சு கழட்டி கொண்டு வந்து வீட்டுல தான் போடுவோம். அப்போ அந்த லாடத்தெல்லாம் வச்சுருந்தாங்களா கோடீஸ்வரனாக இருக்கணுமா இல்லையா? ஓகேங்களா? நான் சொல்கிறது, நான் கோடீஸ்வரன் அங்கே காட்டு ஓனர்னு வச்சுருந்தேன். காட்டு வேலை பார்க்குறவன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவான். அங்கே வேலை பார்க்குறாங்களா, அவங்க வீட்டில் லேடிஸ் என்ன செய்வாங்க, கொண்டு போய் மாட்டுறது கொண்டு எடுத்துகிட்டு போவாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ எடுத்துகிட்டு போய் எல்லா வீடுகள்லையும் சின்ன ஒரு குடிசைக்குள்ளே போகிறப்ப கூட அந்த லாடத்தை கயிறில் எடுத்து தொங்க விட்டுருப்பான், நிலக்காதல் இல்லாட்டினா. அப்போ என்னென்னா லாடம் எல்லா வீடுகளையும் எங்கள் ஊரில் இருந்துச்சு. எல்லா வீடுகளையும் வாங்கி அடித்தாங்க, ஒன்றும் யூஸ் இல்லை. ஓகேங்களா? அப்போ என்னன்னா, இதெல்லாம் நம்பிக்கை அப்படின்னா, ஒரு கடவுள் நம்பிக்கை அப்படின்னா
இப்போ ஒரு வீட்டுக்கு முன்னால் ஒரு வேப்ப மரம் இருக்குது, அதுக்கு பூஜை போட்டு வளையல் கட்டி அதை பண்ணி இதை பண்ணி கோயிலில் போய் பண்ணுங்க. கோயிலில் உங்களை விட மாட்டாங்க, பண்ண விட மாட்டாங்க. அதனால் நீங்கள் இங்கே பண்ணுறீங்கன்ற மாதிரி இது வந்து என்னென்னா நம்மளை பாதுகாக்கும்ன்ற அவசியம் இல்லாமல் அது அந்த மனசோட வந்துட்டு அடுத்த மேலாம் கெட்ட எண்ணத்தில் இருக்கிறீங்க. அப்புறம் எப்படி முன்னேற முடியும்? ஒன்றும் முடியாது. சிம்பிள், உழைக்கிறது தயாராக இருங்க, நேரடியாக சம்பாதிக்க வழி பாருங்க. வேறு இந்த குதிரை ஆடை வைக்கிறேன், அதை வைக்கிறேன், கோயிலில் போய் படுத்துங்கிறேன்ற கதையெல்லாம் வேணாம். அப்படி தான் சம்பாதிக்க முடியும். அடுத்து உங்களுக்கு விதி இருக்கணும். நான் சொல்கிறது அதுதான், உங்களுக்கு விதி இருந்தால் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாட்டினாலும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்துரும் காசை. அதனால் வந்து எதையுமே திட்டம் போட்டு நம்ம எதையுமே செய்ய தேவையில்லை. வாழ்க்கை அதுவாகவே சரியான இடத்துக்கு கூட்டு போகும். நீங்கள் எங்கேயும் மாட்டிக்காத வரைக்கும், மன நிம்மதியாக இழக்காத வரைக்கும் சந்தோஷம். இதுக்குள்ளே போனீங்கன்னா மன நிம்மதி இழந்துடும். இது மெதுவாக உங்களை தப்பான வழிக்கு கூட்டு போகும். இதே மாதிரி தான் எனக்கு ஒருத்தர் வந்து மதுரையிலேருந்து கால் பண்ணார். குடும்பத்தில் நிறைய பிரச்சனை சார்னு சொன்னார். உங்களுக்கு இன்னும் ஒரு 3 வருஷம் பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஏன்னா கடன் பிரச்சனை, கடனை தொட்டு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, அந்த கடன் பிரச்சனையை தொட்டு பிள்ளைங்க படிக்க முடியாத பிரச்சனை. அப்போ இதில் என்ன பிரச்சனைனா கடனை சரி பண்ணணும். அவனுக்கு கடன் சரியாகிறது இப்போதைக்கு நேரம் சரியில்லை. அப்போ அவனுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அவனுக்கு கடன் இப்போதைக்கு சரியாகாது. 3 வருஷம் போராடியே ஆகணும். புதுசாக கடன் எதுவும் வாங்கி மாட்டிக்காத, இருக்கிறத தள்ளி கொண்டு போ. ஆனால் 3 வருஷம் கழிச்சு நல்லா டெவலப் ஆகி வந்துடுன்னு சொல்கிறேன். அவனால் தாங்க முடியல. அவன் என்ன செய்யறான்னா, இன்னொரு ஜோசிக்காரனை பார்க்கறான். அவன் என்ன செய்யறான்னா, வைகை ஆற்றுக்கு நடுவில் உட்கார வச்சு ஏதோ ஒரு சின்ன ஒரு எலும்பு கூட எங்கேருந்து எலும்பு எடுத்துகிட்டு வந்து வச்சு பூஜை பண்ணுறான். பூஜை பண்ணி அவனுக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்குறேன், வசியம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 48,000 ரூபா கேட்டுக்கிறான். இவன் திருப்பி போய் கடை வாங்கிட்டு போய் அதை கட்டிக்கிறான். என்கிட்ட திருப்பி ஃபோன் பண்ணி சொல்கிறான், ஏன்னா பைத்தியமாடா நீன்னு கேட்டால், இல்லைங்க எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கு எதையாச்சும் செய்யணும்னு தோணுது. அதுக்கு போய் எங்கேயாச்சும் முட்டிக்க போய் இல்லைங்களா, பாவம் அந்த 48,000 திருப்பி ஆடாயிருச்சு. இப்போ அவனால் இன்னும் செய்ய முடியல. இது மாதிரி நிறைய பேர். வேற ஒன்றும் இல்லை, கேன்சர் இன்ஸ்டியூட் போங்க. கேன்சர் சொல்லிட்டாங்க உடனே இவங்க என்ன செய்வாங்கன்னா, நேரடியாக நான் வந்து சித்தா மருத்துவத்துக்கு போகிறேன்னு சொல்லி போவாங்க. அங்கே போய் சுற்றி மருந்து சூரணம் கிரணம் அரைச்சி எவனா ஒரு லோக்கலில் இருக்கிறவங்க எவனாச்சும் ஒருத்தன் இவங்களை ஏமாற்றி ஒரு வருஷம் அரைச்சிடுவான். எல்லா காசையும் இழந்ததுக்கப்புறம் 3 மடங்கு பெருசாகிட்டு திருப்பி இங்கே வருவாங்க. இதே கதை தான் மக்களும் அனுபவிக்கிறாங்க. அப்போ சம்பாதிக்கிறதுக்கு வழி தெரியல அப்படின்னா சம்பாதிக்காதீங்க, இருக்கிறதுல குடும்பத்தை நடத்துங்க. ஏன்னா விதி இருந்தால் வந்துடும். விதி இருந்தால் நீங்கள் கட்டி போட்டால் கூட உங்களுடைய காசு நிற்காது, உங்கள் பாக்கெட்டுக்கு வந்துடும். விதி இல்லாட்டினா நீங்கள் அழுது புரண்டாலும் உங்களுக்கு காசு வரவே வராது. எனவே விதி இருந்தால் உங்களுக்கு சரியான வழியை அதாவே காட்டும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையில்லாத, நான் சொல்கிறது இந்த காசு வரவே வராது இதில். ஆனால் அது சம்மந்தமாக நீங்கள் யோசிச்சு மன நிம்மதி இல்லாமல் போயிடும். மன நிம்மதி இழக்காதீங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் பாருங்கள், ஜாலியாக பாருங்கள். எத்தனையோ விளம்பரங்கள் வருது. இப்போ ஆடி கார் விளம்பரம் வருது, நம்ம ஆடி கார் வாங்க போகிறோம், சும்மா ஜாலியாக பார்க்குறோம். இதையும் பாருங்கள், அது மாதிரி ஒரு பொருளை பாருங்கள். இதை வாங்கினா நம்மளுக்கு சரியாகுன்ற மனம் உங்களுக்கு மாறிடுச்சுன்னா எங்கேயோ பெரிய சிக்கலை மாட்ட போகிறீங்கன்றதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது.